டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த அசிஸ்டன்ஸ் லோகோ பைலட், ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தோன்னா ரயில்வே போர்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதற்கான ஓப்பனிங் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா 20/1/2024. ஸோ க்ளோசிங் ஃபார் த டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோன்னா 19/2/2024 February வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த ஜாபோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ கிட்டத்தட்ட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 5696 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த 1/7/2024 படி. ஸோ இதற்கான இனிஷியல் சேலரி பார்த்திங்கன்னா 19,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 60,000-70,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த சேலரியை பொறுத்தளவில். பட் இனிஷியல் சேலரி 19,000 போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் அந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இல்லைன்னா இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th முடிச்சு ஆறு டிப்ளமோ ஐடிஏ முடிச்சிருக்கோங்க இந்த ஜாப்பை பொறுத்தளவில் எலிஜிபிள்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பாருங்களேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இங்கே நடக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதற்கான அந்த ஆன்லைன் கட்டணம் பார்த்திங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 rupees வந்து நம்ம ஆன்லைன் வழியாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இதில் ஆன்லைனில் கிளியர் பண்ணுறவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் ஆல் ஓவர் இந்தியானால ஸோ ஒவ்வொரு ஆர்ஆர்பியும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளை பொறுத்தளவு தமிழ்நாடை பொறுத்தளவு நமக்கு வந்து சென்னை தான். ஸோ சென்னையுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்தளவில் எவ்வளோ வேகன்சிங்கிறதும் அதில் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th டிப்ளமோ ஆர் ஐடிஏ கண்டிப்பாக முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து கேண்டிடேட் வந்து ஒன்லி 1 ஆர்ஆர்பி அண்டு 1 அப்ளிகேஷன்ஸ் ஹேஸ் டு பி சப்மிட்டட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்ஆர்பி இப்போ நம்ம சென்னை ரீஜனில் வரோம், சென்னை மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், நான் வந்து கொல்கத்தாவில் அப்ளை பண்ணேன்னா அது பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போடலாம். அதுக்கு மேலே போட்டோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் கீப் தர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆக்டிவ் த்ரூ அட் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ஆல் த கம்யூனிகேஷன் வித் தெம் வில் ஒன்லி பி த்ரூ த எஸ்எம்எஸ் அண்டு இமெயில். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த ரிஜிஸ்டர் அதாவது மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கணும். ஏன்னா கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைலுக்கோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் இமெயில் ஐடிக்கு தான் வந்து கால் லெட்டர்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.